அப்படியா? என்னுடைய பெயர் எடுத்து சொல்லணுமா? ஏண்டி தங்கச்சி, என்னுடைய பெயர் தான் சிலுக்குடி. சிலுக்கு. நீங்க சிலுக்குன்னு சொன்னியே இல்லையோ, இங்க இருக்கிற ஆம்பளைங்களா வந்து குலுக்கி குலுக்கின்றாங்க. எப்படி இல்லையா? எனக்கு பிடிக்காது அதெல்லாம். அப்படியா? ஆமா. அக்கா, உன்னோட பேர் அக்கா. என்னோட பேர் சொல்லுமா? ஆமாக்கா. என்னோட பேர் தான் முல்லை. உன்னோட பேர் முல்லை. அது நிறம வெள்ளை. உன்னை பார்த்து தலையாட்ட போதில்லை. மனசாட்சியோட சொல்ல வெள்ளை என்று அவர் ஆடைத்தான் வெள்ளை. அவர் போட்டிருக்கிற ஆடை வேண்டாம். என்னுடைய பெயரா கேட்கிறேன். என்னுடைய பெயர் தான் ஆமாண்டி. முத்த போல நீ அழகா அக்கா பசங்கள்லாம் பழம் 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 எடுத்து உனக்கு கொடுக்குறாங்கடி. என்ன கொடுக்குறாங்க? உனக்கு பிடிக்காதா? ஏண்டி தங்கச்சி, எங்க அனைவரும் பெயர் கேட்டியே, உன்னுடைய பெயர் ஏண்டி பாப்பா? என்னத்தான் ஆட்டை வச்சுட்டு நீங்க ஒரு பக்கம் பேசிக்கணும், நாங்க ஒரு பக்கம் பேசிக்கணும். நீ தேடி சொன்னதும் இங்க இருக்கிற மொட்டை பசங்களை கையை வீட்டுக்கு வராங்கடி. அந்த தேனை கொஞ்சம் ஊத்த வந்துட்டு அப்படியா? தேனை ஊத்துனீன்னா அதை அப்படியே தொட்டு ருசி பார்க்க. ஐயோ, அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுக்கா. அக்கா, இப்படியே பேசிக்கொண்டு வேறுவது தெரியாது. ஆடி பாடி கொண்டு சந்தோஷமாக போகணும். அப்படியா?
அக்கா அது அனைத்துமே சம்மிங் மலர் இருக்கா? சம்மிங் மலரா? ரொம்ப வாசனையா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாடி? எனக்கு பிடிக்காதுக்கா. ஏன்டி? அந்த மலர் ரொம்ப வாசனையா இருக்கிறது மட்டும் பார்க்க கூடாது. 2 நாளைக்கு மேல வச்சுக்கணும்னா ஒரே வாசனை வந்துடும். ஒரே அழுகி போனா அக்கா அதோ புத்துவதால என்ன மலர்க்கா? அந்த குளத்தின் ஓரமாக புத்து கொடுக்குறதால என்ன மலரு? கொடிமல்லியா? என்னக்கா ஒரே கொடி கொடியா கொடி கொடியா கொடி கொடியா இருக்கு? பறிக்க போனா அம்மா அந்த மலரை பறிக்க போனா அந்த கொடியில பின்னிக்குமா? மலரே எனக்கு வேண்டாடி. தங்கச்சி அதோ புத்துவது இதெல்லாம் என்ன மலரு? இதெல்லாம் என்ன பண்ண தெரியலையா? இதுதாங்க ரோஜா தோட்டம். என்னது ரோஜா தோட்டங்க? அதனிட்டு ரோஜா தோட்டமா? ஆமாக்கா. என்ன ரோஸ் அது? பெங்களூர் ரோஸ். ஓ இதுதான் பெங்களூர் ரோஸ். ஆமாக்கா. அந்த மலர் இப்ப நம்ம பறிச்சு வரீங்க. ஐயோ வேண்டாக்கா, அது கிட்ட போவாதீங்க. அந்த ரோஜா தோட்டத்துல இவ்வளோ பெரிய முள்ளு இருக்குது. ரோஜால அவ்வளவு பெரிய முள்ளு இருக்குமா? கிட்ட போனா ஒரே குத்துதான். அப்படியா? அந்த மலரை பறிக்க போனா முள்ளு குத்துமா? போயிட்டுதான் பாருங்களேன். மலரே எனக்கு வேண்டாண்டி. யாரு தங்கச்சி இதோ புத்துவது இதெல்லாம் என்ன மலரு? என்ன மல்லி? இதானித்து ஜாதி மல்லியா? இங்க இருக்கத்தல ஜாதி மல்லினா அப்போ அங்க இருக்கத்தல அப்பு குண்டு மல்லியா சொல்ல வந்தேன். நீ அதிர்ச்சி ஆகுற அப்படி அக்கா யாரு ஒரு மலரை பார்த்தா ரசிக்கணுமே தவிர அதை கலவரம் நினைக்க கூடாது. அதை கசகி எரியவும் கூடாது. ஏனென்றால் அந்த மலரை வளர்ப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அக்கா இருந்தாலும் பேசிக் கொண்டிருந்த நேரம் போச்சு தெரியாது. அந்த தினமும் பொற்றாமரை குளத்திற்கு சென்று நீராடுவது வழக்கம். பொற்றாமரை குளத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் போக வேண்டும். எப்படி எனக்காக பெறப்பட்ட தண்டனை ஒரு நாளாக மன்னனுக்கு மகனாக பிறப்பி மணக்கோட்டை கட்சியை திருதலை அடைக்கும் மண்கொட்டையாக மாறிவிட்டு அலைக்கடலும் தூபினை போலானதே ஆனந்த வாழ்வில் போனதே அலைக்கடலில் துரும்பினை போலானதே ஆனந்த வாழ்வில் பறிபோனதே.
பறிபோனது ஆனந்த வாழ்வு பறிபோனது ஒரு மன்னனின் மகனாக பிறந்துவிட்டு உண்ண உணவில்லாமல் உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் இந்த பாவி ஒரு கிடக்கிற ஒரு காவியம் எடுத்து நீதிபதியாக திருப்பி நிலைமையை பார்த்தாயா? நான் ஒன்று நினைத்தா அந்த தெய்வம் ஒன்று நினைக்கும் விதி இதுதான் விதிதான் ஆண்டவா. மனிதன் நினைப்பதுண்டு